ஜனாதிபதி அவர்கள் ஆர்டிக்கல் 143 படி உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனை, சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றம் அதை விசாரித்து அதோடைய கருத்தை தெரிவிக்கும். ஆகவே இது ஒரு ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியனில் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் ஒரு ரீசனபிள் டைமில் செய்யணும். இப்போ ஒரு பில்லு தமிழக சட்டசபைன்னு எடுத்துக்கங்க, அனுப்பி வைத்தால் அதற்காக கவர்னர் அவர் வருடக்கணக்கில் அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. ஒரு ரீசனபிள் டைமில் அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நிச்சயமாக நீதிமன்றம் அதற்கு அணுகலாம். நீதிமன்றத்துக்கு அதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பீனியனில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவென்றால், அதாவது அகமதாபாத் சென்ட் சேவியர்ஸ் அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற அந்த ஒப்பீனியன் ஜூரிஸ்டிக்ஷனில் வழங்கப்பட்ட ஒப்பீனியன் அது எந்த விதத்திலையும் உச்ச நீதிமன்றம் அட்ஜுடிகேட் பண்ணும்போது அது கட்டுப்படுத்தாது. அதாவது இந்த ஒப்பீனியன், இன்று வழங்கப்பட்ட அந்த ஒப்பீனியன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எந்த விதத்தையும் கட்டுப்படுத்தாது, உச்ச நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தாது. பேராகிராஃப் 26 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்பு ஏப்ரல் 2025 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு நாங்கள் கொடுக்குற இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் பெற்ற ஒரு தீர்ப்பு ஏப்ரல் மாதத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று கொண்டாடப்பட்டது. சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் அப்படியே கிடப்பில் போட்டுவிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் 3 மாதத்திற்குள் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், தன்னுடைய முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அதற்கெதிராக மேல்முறையீடு செய்யாமல் குடியரசுத் தலைவர் வழியாக சில கேள்விகளை உச்சநீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்பட்டு 14 கேள்விகளுக்கும் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு பதில் அளித்திருக்கிறது. 2 அம்சங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, உச்சநீதிமன்றத்திற்கு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கால வரம்பு நிர்ணயிக்க அதிகாரமில்லை, அப்படியான கால வரம்பு எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு வாதிட்ட 3 வழிமுறைகளுக்கு அடுத்ததாக கிடப்பில் போடுவது, காலவரையின்றி வைத்திருப்பதற்கும் ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது என்கிற கருத்தையும் நிராகரித்திருக்கிறார்கள். இது ஆலோசனை தான். சட்ட விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு எழுந்த சந்தேகம் ஒன்றுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்று சொன்னாலும், இது தீர்ப்பு அல்ல என்று சொன்னாலும், இது சார்ந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது ஒரு பிற்போக்கான ஒரு தீர்ப்பு. 2 நீதிபதிகள் துணிச்சலாக வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்யக்கூடிய ஒரு முடிவு, கூட்டாட்சியை பாதிக்கக்கூடிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பு என்று பலவாறாக இதற்கு விமர்சனங்கள் போன்ற உறுப்பினர் அவர்கள். அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு தியாகுடைய முதற் பார்வை கேட்கணும். இந்த தீர்ப்பு சார்ந்து உங்களுடைய முதற் பார்வை. 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த முதல் கேள்வியும் அதற்கான விடையும் தான் இதில் இருக்கிறதுலையே சாரமானது. ஏப்ரல் மாதத்தில் வழங்கிய தீர்ப்பினுடைய சாரம் என்னன்னா, அதனுடைய தனித்தனி கூறுகளை பற்றியில் அந்த சாரம் என்னன்னா, ஆளுநர் காலவரம்பின்றி கிடப்பில் போட முடியாது. இதுதான் இங்கே முக்கியமானது. உண்மையிலே கிடப்பில் போட்டார்களா? போட்டார்கள். போட்டது மட்டுமல்ல, அந்த போட்டதை நியாயப்படுத்தினார்கள். நம்ம கூட கேட்டோம், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு 200வது உறுப்பு சொல்லுதே, அது ஏன் ஆஸ் லேட் ஆஸ் பாசிபிள்னு சொல்லலை? ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு அதுக்கு என்ன பொருள்? அந்த இதை இவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஆளுநருக்கு எந்த காலமும் நீங்கள் சொல்ல முடியாது, அதை விரைவில் கூட சொல்ல முடியாது.
அவர் விருப்பம்தான். அதுக்கு எந்த காரணமும் விளக்கமும் அவர் சொல்ல வேண்டிய நமக்கு நல்லா தெரியும். தன்னிடம் வேறொரு செய்தியை கொண்டு போகும்போது ஆளுநர் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படையாக பொதுவெளியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எதுவும் சொல்லலைன்னா மறுத்துட்டோன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும் சொன்னாரா இல்லையா? அதையே சொன்னார். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வெற்றி பெற்று வந்தவர்கள்ட்ட நாங்கள் வந்து மௌனம் எதுவுமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம், மறுத்துட்டோன்னு புரிஞ்சுக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த கருத்து இது ஆளுநருடைய கருத்தாக, ஆளுநரை கொண்டு அரசியல் செய்து கொண்டு கருத்தாக வந்த அந்த கருத்தை இந்த முதல் கேள்விக்கான விடையில் நீதிமன்றம் அடியோடு நிராகரிச்சிருச்சு. 3 வாய்ப்புகள் தான் அரசமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு இருக்குது. அவரிடம் ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு போகப்படும் போது அவருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்குது. அவர் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், ஒப்புதல் கொடுக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், அல்லது ஒப்புதல் மறுத்து திருப்பி பேரவைக்கு அனுப்பலாம். பேரவை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி அனுப்புனா முடிஞ்சு போச்சு விஷயம். இந்த 3 அல்லாத தேர் இஸ் நோ 4th ஆப்ஷன். கிடப்பில் போடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கான்னா இல்லை. 4வது வாய்ப்பு இருக்குன்னு ஒன்றிய அரசின் சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. 4வது வாய்ப்பு அதை நீதிமன்றம் நிராகரிச்சிடுச்சு. சரி, 4வது வாய்ப்பு இல்லை. நீங்கள் எவ்வளவு விரைவில் செய்யணுமோ அது அறிவுக்குகந்த கால எல்லைக்குள். இது வேறு ஒரு கேள்விக்கான விடையிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, 3வது கேள்விக்கான விடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றம் இந்த உறுப்பு 200 படி ஆளுநருடைய அரசமைப்பு சட்ட விருப்புரிமையில் நம்ம தலையிட முடியுமாங்கிற கேள்விக்கு சொல்கிறாங்க. பொதுவாக அது அவர் தான் பார்த்து முடிவு பண்ணணும். அந்த சட்ட முன்வடிவு சரியா, அரசமைப்புக்கு உட்பட்டதா, கவர்னர் தான் பார்த்து அவர் தான் முடியும். ஒன்னே ஒரு இடத்துல மட்டும் நம்ம தலையிடலாம். எப்போ சொல்கிறாங்கன்னா, prolonged unexplained and indefinite inaction இருந்துச்சுன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு எ ஜுடிஷியல் ரிவ்யூ. இதான் அந்த ஏப்ரல் தீர்ப்பில் சொன்னதும், இதான் இப்பயும் சொன்னதும் அதுதான். அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பினுடைய சாரத்தை இப்போது அவர்கள் கைவிடல, மறுக்கலை. அது 3 மாசம் கிடப்பில் போடுறதுக்கு, கிடப்பில் போடுவதற்கு அதிகாரம் இல்லை. இதான் இங்க முக்கியம். இதான் இங்க முக்கியம். அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாதிட்டாங்க. வாதிட்டது மட்டுமல்ல, அதுதான் அரசமைப்பு சட்டம், ஆளுநருடைய அதிகாரம் அதுதான் சொன்னாங்க. ஆளுநர் மட்டுமல்ல, ஆளுநருக்காக வாதிட்டவர்கள் எல்லாம் சொன்னாங்க. இந்திய அரசும் அந்த கருத்தோடு தான் உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்டது. இந்திய அரசு மட்டும் இதோ ரவியோட பிரச்சனை மட்டும் இல்லை. இந்திய அரசு, குடியரசுத் தலைவர், அவங்க எந்த கட்சி, அவங்க எல்லாரும் வகையா வாதிட்டாங்க. அதாவது 4 வகையா வாதிட்டாங்க. ஒன்று, ஒன்றிய அரசின் பிரதிநிதிகள், சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கருத்து கேட்டது. தமிழ்நாடு அரசுல அபிஷேக் மனு சிங்வி வாதிட்டாரு, கேரளாவுக்கு கே வேணுகோபால் வாதிட்டாரு, காங்கிரஸ் ஆட்சி செய்கிற கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இவங்கெல்லாம் எதிர்த்து வாதிட்டாங்க. அதாவது கால வரம்பு கூடாது, கால வரம்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வச்சு எடுத்தாங்க. நமக்கு இங்கே நடந்த விவாதத்தில் ஒரு கருத்து வெளிவந்ததை நான் சொல்கிறேன். என்னன்னா, இந்த as soon as possibleன்னு ஏன் எழுதுனாங்கங்கிற காரணம் நம்ம பேசணும். எப்படின்னா, இது ஒரு 6 மாதம் வச்சுக்கலாம் அல்லது 100 நாள் வச்சுக்கலாம், இந்த மாதிரியான கருத்துக்கள் வரும்போது ஏன் 100 நாள்? அம்பேத்கர் கேட்ட கேள்வி, ஏன் 100 நாள்? உடனே எழுத வேண்டியதானே. எனவே 99 நாள் வரைக்கும் அவங்க வச்சிருக்கலாம்னு அர்த்தமாயிடும் 100 நாள்னு போட்டால். காலவரம்பு நிர்ணயிக்கப்படாதனுடைய காரணமே என்னன்னா, விரைவில் இதை செய்யணுங்கிறதுக்கு தான். இதை தவறாக அவங்க பொருள் எடுத்த போது தான் உச்சநீதிமன்றம் அந்த குறிப்பிட்ட சூழலில் தலையிட்டு இந்த காலவரம்பு கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த காலவரம்பு அதிகாரத்தை நீங்கள் எடுக்க முடியாது. அதனால தெளிவாக இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய தீர்ப்பினுடைய சாரத்தை, அதனுடைய த்ரஸ்டை தெளிவாக உறுதி பண்ணி இருக்கிறாங்க. பட் ஆபரேட்டிவ் போர்ஷன் வர்றப்ப கால வரம்பை நிர்ணயிக்க முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்களே, அது செட்பேக் இல்லையா? இல்லை, அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள். அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய ஒரு இறைமை வாய்ந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள். நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறுவன் தாமதமாக வந்தால், 10 மணிக்கு மேலே நீ வந்தீங்கன்னா நீ முட்டி போடணும், இல்லைனா உன்னை வெளியே நிறுத்திடுவோன்னு சொல்கிற மாதிரி ஹெட்மாஸ்டருக்கு சொல்ல முடியாது. ஹெட்மாஸ்டர் நீங்கள் சீக்கிரம் வந்துடணுன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே வந்தால் நீ இப்படி உனக்கு இந்த தண்டனைன்னு கொடுக்க முடியாது. அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். அதுவும் அந்த பில்லோட தன்மை என்ன விஷயங்கள் அதில் டீல் பண்ணப்படுறாங்க, இதையெல்லாம் அவ்வளோ சுலபமாக தீர்க்க முடியாது என்ற பொருளை கொடுக்குறாங்க.
முந்தி கொடுத்துருந்ததுக்கு ஒரு சரியான காரணம் இருந்துச்சு, ஒரு ப்ரொவகேஷன் இருந்துச்சு. ஆளுநர் தரப்பில் திருப்பி திருப்பி இவங்க சொன்னாங்க, யூ கேனாட் சிட் ஆன் ஏ ஜட்ஜ்மெண்ட், இதை போட்டு வச்சுக்கிட்டு காலவரம் வேண்டி இருக்கு. இப்பயும் அதை சொல்லியிருக்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், இதான் காரணம். ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுக்கணும். அப்போ அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறதுனுடைய பொருளே நீ விரைவில் முடிக்கணுங்கிறது தான் இப்பயும் பொருள். அப்படிதான் அதை எடுத்துக்கிடணும். ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பாக தான் பார்க்குறீங்க? ஆமாம், சாரத்தில் இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. ஓகே. திரு ஜி ராஜகோபாலன் சாரோட கருத்து கேட்கலாம். சார், இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, கால வரம்பு நிர்ணயித்து கொடுத்த தீர்ப்பு அப்படியே இருக்கு. அதற்கு தான் லீகல் வேலிடிட்டி, அதற்கு தான் பைண்டிங். இது வந்து ஒப்பீனியன் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்களே, சட்டம் என்ன சார் சொல்லுது? அதாவது பேரா 27 இந்த ஜட்மெண்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு பேரா 27 க்ளீனாக சொல்லியிருக்காங்க. அட்டர்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஏற்கனவே இருக்க தீர்ப்பை நாங்கள் வந்து மாற்றி கேட்கல, இப்போ ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கேட்குறோன்னு சொல்லி தான் அந்த பேராகிராஃப் 27 அதில் கேட்டிருக்காங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதனால் இவங்க ரைஸ் பண்ண ப்ரிலிமினரி அப்ஜெக்ஷன், இந்த ஒப்பீனியன் கேட்க முடியாது, ஏற்கனவே 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறதுனால இந்த ஒப்பீனியனை கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிற வாதத்தை நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா ஆக இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் வர கேஸுக்கு தான் அது பொருந்தும், பழைய கேஸுக்கு பொருந்தாது. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, நம்ம ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பார்க்கும்போது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு அதை பார்க்கக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பாக பார்க்கணும். அது வந்து தனக்கு சாதகமாக, ஒருத்தர் வந்து தனக்கு சாதகமாக இருக்குங்கிறாரு, ஒருத்தர் வந்து இல்லை எங்களை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறாரு. எப்படி கட்டுப்படுத்தாமல் இருக்க முடியும்? அப்புறம் கட்டுப்படுத்தாதுன்னாக்க இவங்க ஏன் போய் ஆர்கியூ பண்ணாங்க? இப்போ என்ன ஒப்பீனியன் கொடுத்தாலும் கோர்ட்டில் இவங்க போய் ஏன் ஆர்கியூ பண்ணாங்க? அதாவது எந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் அது வந்து கட்டுப்படுத்தும் தான் இருக்குது. இது ஒப்பீனியன் வந்து என்னை கட்டுப்படுத்தும், என்ன கட்டுப்படுத்தாது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே 9 ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க தெரியும்ல இந்த ஒப்பீனியன் கட்டுப்படுத்தாதுன்னு. அப்போ எதுக்காக இவங்க போய் இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணுறாங்க? இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு கேரளாவும் தமிழ்நாடும் அப்ஜெக்ஷன் இதை வந்து விசாரிக்கிறதுக்கான முகாந்திரம் இல்லாத வழக்கு, மெயின்டைன் லேபிள் இல்லைன்னு சொன்ன பீரியட்ல இது வந்து அப்பீல் கிடையாது, தமிழ்நாடு வழக்குக்கான அப்பீல் இல்லை, நாங்கள் அதற்குள் போகலை, குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் விளக்கம் தர்றோம் அப்படின்னு தான் நீதிமன்றத்தில் சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறது சார், இப்போ வந்து 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பு இருக்கு, 3 மாதத்துக்குள்ள டைம் தரணும், டைம் ஃப்ரேம் பண்ணி இருக்கிற தீர்ப்பு இப்போ இருக்கு. அந்த தீர்ப்பு ரிவர்ஸ் ஆகல, அதற்கு எதிராக அவங்க அப்பீல் போகல, நீதிமன்றம் அதை ரிவர்ஸ் பண்ணல. ரிவர்ஸ் ஆகலைன்னா கூட அது வந்து ஆர்பிட்டர் டிக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்டர் டிக்டான்னாக்க இல்லை இது வந்து ஆர்பிட்டர் டிக்டா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபியூச்சர் கேசஸ். ஃபியூச்சர் கேசஸ்க்கு வந்து இந்த ஜட்மெண்ட் தான் பொருந்தும். இப்போ எந்த நீதிமன்றமும் இதை வந்து தள்ளுபடி பண்ணிட முடியாது, இதை பைண்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ காவேரி கேஸில் வந்து இதை குறித்து நாங்கள் வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்பலை, இது பைண்டிங்காக இல்லையான்னு, ஏன்னா அது நாட் பார்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. சந்திரசூடோட ஆர்குமெண்ட்டை, சந்திரசூடோட ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி இது வந்து பைண்டிங்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்டில். இப்போ ஒரு 5 நீதிபதி முன்னாடி இந்த ஆர்கியூ பண்ணதே அவங்க வந்து ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் காலவரை நிர்ணயம் செய்தது கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒப்பீனியன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன். இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தனக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றியெல்லாம் அதை படிக்க முடியாது. அதில் என்ன இருக்கோ அதுதான் சார். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 5 நீதிபதிகளுடைய இதை அடுத்து இப்போ வந்து கேரளாவோட கேஸ் இருக்குது, கவர்னருக்கு எதிராக வெஸ்ட் பெங்கால் கேஸ் இருக்குது, அதில் முடிவாகலாம், இந்த கேஸுடைய தாக்கம் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிறது லா ஆஃப் த லேண்ட் அப்படின்றது 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பா, 5 நீதிபதிகளுடைய அறிவுரையா? இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்புனாங்கன்னா ஆளுநர் காலவரையின்றி வச்சுக்கலாமா, 3 மாசத்துக்குள்ள ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா? இல்லை அந்த கேஸுக்கு மட்டும்தான், அது மீதி கேஸுக்கெல்லாம் கிடையாது. அந்த கேஸுக்கு மட்டும் அந்த கால வரைங்கிறது இனிமேல் ஃபியூச்சர் கேஸு கால வரைன்னு வைக்க முடியாது. அந்த காலை வரைக்குள்ளே இவங்களே வந்து
அதை வந்து சட்டத்தை அமல்படுத்தி அந்த சட்டத்தை வந்து கோர்ட்டில் கொஸ்டின் பண்ணி ஸ்டேயும் ஆயிருக்கு. அதனால் இனிமேல் ஃப்யூச்சருக்கு வர கேஸெல்லாம் இந்த கால வரைங்கிறதுக்கு வராது. இந்த ஜட்மெண்ட்டு தான் ப்ரிவேல் ஆகும். ஏற்கனவே அது முடிஞ்சு போன ஜட்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி வருதே சார், இப்போ தமிழ்நாடு தீர்ப்பு அப்படின்ற ஒன்று, இப்போ அந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பின எல்லா மசோதாக்களுக்கும் ஆளுநர் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள நடவடிக்கை எடுத்தார். இப்போ வந்து டைம் ஃப்ரேமுக்குள்ள நடவடிக்கை இல்லைன்னா இனி நீதிமன்றம் தலையிடலாமா, தலையிட முடியாதா? நீதிமன்றத்துக்கு மாநில அரசுகள் போய் முறையிட முடியுமா? அதுக்கான ஸ்கோப் இப்போ இல்லையா? அதாவது சார், பொதுவாக சட்டம் என்னன்னாக்கா, எந்த ஒரு அதிகாரம் ஒருத்தட்ட இருந்ததுனாக்கா அவங்க வந்து ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ளே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சட்டம். இப்போது அந்த ரீசனபிள் டைமுக்குள்ளே எடுக்கலைன்னாக்கா ஒவ்வொரு எதுக்கு ரீசனபிள் டைம், இது ஒரு விஷயத்துக்கு ஒரு ரீசனபிள் டைம் 10 நாளாக இருக்கலாம், இன்னொரு விஷயத்துக்கு 1 மாதமாக இருக்கலாம், இன்னொரு வருஷத்துக்கு 1 வருஷமாக இருக்கலாம். ஸோ இதுதான் பொசிஷன். இப்போ ரொம்ப நடவடிக்கை எடுக்கலைன்னா, ரொம்ப நாள் கால் ஆச்சுன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம். போட்டு அவங்கள சீக்கிரம் முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அவ்வளோதான். நீ அது வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கவர்னர் எடுக்கிறது என்ன முடிவு வேணால் எடுக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார், ஒரு சந்தேகத்துக்காக கேட்கிறேன். திரு கிருஷ்ணதாஸ் ராஜகோபால், ஹிந்து பத்திரிகையினுடைய லீகல் கரஸ்பாண்டன்ட், சுப்ரீம் கோர்ட்டை கவர் பண்ற லீகல் கரஸ்பாண்டன்ட், அவர் 2 விஷயத்தை இன்னைக்கு அதை பற்றி எழுதி இருக்கும்போது, ஆர்டிகிள் 141, 143 இதை கோட் பண்ணி இந்த தீர்ப்புன்றது அட்வைசரி இன் நேச்சர், ஒரு அரசாங்கம் அடுத்து வரக்கூடியதுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒன்று தான். ஏற்கனவே தீர்ப்புன்னு உச்சரிக்கப்பட்ட அந்த பர்திவாலா மகாதேவன் ஜஸ்டிசஸ் அவங்களுடைய தீர்ப்பு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு ஒரு அரசியல் சட்டத்தினுடைய 2 பிரிவுகளை கோட் பண்ணி அவர் சொல்றாரு. சார், அவர் வந்து பத்திரிகையாளர், அவர் வந்து வழக்கறிஞரோ இல்லை நீதிபதியோ கிடையாது. அவர் ஒரு பத்திரிகையாளர் தான். இப்போ இல்லாட்டா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் உட்கார்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது வந்து வேஸ்ட்னு சொல்றீங்களா நீங்க? இப்போ இல்ல, அவங்க வந்து அவங்களே சொன்னாங்களே, நாங்க அதை ரிவ்யூ பண்ணலன்னு சொன்னாங்களே சார். 143 இருக்கு. அது சார் பழைய கேஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த கேஸை மாற்றுப்படி பண்ண வேண்டாம். இனிமே ஃபியூச்சரில் வந்து அந்த டைம் லிமிட் அப்ளை ஆகாது. கேவி அப்படித்தானா? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைண்டிங்காக இல்லையான்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப அகடமிக்காக போயிடுச்சு. ஏற்கனவே காவேரி, அயோத்தியா மாதிரி பிரச்சனைகள் வந்து குடியரசுத் தலைவரால் ஆலோசனைக்கு 143ஆம் பிரிவுகள் கோர்ட்டுக்கு போன போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னு முதல்ல கேட்டாங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு உறுதியளித்தாங்க அப்போ இருந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம். அதன் அடிப்படையில் அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க. இது பொதுவாக அது வந்து பைண்டிங்காக இல்லையான்னு சொல்லனாலும் இட் இஸ் அ வேலிட் ப்ரீசிடென்ட். இந்த 5 நீதிபதிகளுடைய கருத்தை ஒதுக்கிட்டு இன்னும் வேறு ஒரு 2 நீதிபதி கொண்ட அமர்வோ 3 நீதிபதி கொண்ட அமர்வோ அதை வந்து நிராகரிக்க முடியாது. இதை மேற்கோள் காட்டி எல்லா ஹைகோர்ட்டும் ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா அது செல்லுபடி ஆகும். அதனால் இது பைண்டிங்காக இல்லையான்றது ரொம்ப அகாடமிக் கொஸ்டின். சரி, இது நல்ல ப்ரீசிடென்ட், இது வந்து அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்போ வந்து இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுது. அது அந்த பீரியடில் திரு கே வேணுகோபால் அவர்களும் சிங்வி இவங்க வந்து தமிழ்நாடு கேரளாவுக்கு ஆர்கியூ பண்ணவங்க, இந்த கேஸை எடுக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பை அப்பீல் வராமல் சீராய்வு மனு போடாமல் குறுக்கு வழியில் உங்கள்கிட்ட இந்த ரூட்டை எடுத்துருக்கிறாங்கலாம் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க. இந்த தீர்ப்போட சாராம்சமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் மெயின்டைனபிலிட்டிக்காக இந்த ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் பதில் சொல்ல வேணுமா வேண்டாமான்ற கேள்விக்கு அவங்க இந்த அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அதை வந்து நிராகரிச்சுட்டு முழுமையாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 14 கிட்டத்தட்ட 10 கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. 1-2 தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்புடைய சாராம்சம் ஒட்டுமொத்தமாக ஆளுநர்கள் கையுடைய அதிகாரத்தை மேம்படுத்தி இருக்கிறது, வலுப்படுத்தி இருக்கிறது. இது எப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி அவங்க வந்து காலதாமதம் பண்ணால் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த கோர்ட் வந்து மிக அதீதமாக காலதாமதம் இருந்ததுன்னா அந்த இது கோர்ட் டீம்டு அசென்ட்ன்றது இது அது ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக ஏற்கப்பட்டதுன்ற அளவில் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அப்படிப்பட்ட கோட்பாடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு ரொம்ப அன்ரீசனபிளான காலக்கெடு வந்து காலதாமதம் இருந்தால் என்ன செய்ய முடியுன்ற கேள்விக்கு அவர்களுக்கு ஒரு லிமிட்டட் ரிலீஃப், ஒரு உத்தரவு போட முடியும். நீங்கள் உடனடியாக
இவ்வளவு நாட்களுக்குள் இதில் ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த முடிவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஆர்டிகல் 200 படி அவர்கள் இருக்கிற 3 ஆப்ஷன், அதாவது ஒப்புதல் அளிப்பது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது அல்லது மறுப்பது, அல்லது சட்டமன்றத்துக்கு மீண்டும் அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு மறுபரிசீலனை செய்வதற்கு திருப்பி அனுப்புவது. இந்த 3மே முழுக்க முழுக்க ஆளுநருடைய சொந்த கருத்தின் அடிப்படையில்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர இப்படிப்பட்ட அவருடைய நடவடிக்கையை எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆக்ஷன் நான் ஜஸ்டிஷியபிள் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதில் என்ன பிரச்சனை என்றால், இப்போ எந்தவுடைய பில்லை வந்து காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆளுநருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வடிவு சட்டமாகக்கூடாது என்று முடிவு செய்தால், முன்னெல்லாம் ஒரு 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் காக்க வைத்திருந்தாங்க. இப்போ அது செய்ய வேண்டாம், நேரடியாக அதை ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்து விட்டால் போதும். சரி, அந்த இப்போ என்ன பிரச்சனை என்னவென்றால், சாதாரணமாக வித்ஹோல்ட், அதாவது ஒப்புதல் மறுத்தால் உடனடியாக அதை திருப்பி அனுப்ப வேண்டும்னு இப்போ இன்றைய தீர்ப்பு சொல்கிறது. அது ஒரு பாசிட்டிவ் அம்சம். வித்ஹோல்டிங்கிறது இட் ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்பது பஞ்சாப் வழக்கில் வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொன்னது. அதை இவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் சரிதான். ஏன்னா வித்ஹோல்டு வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதை ரிட்டர்னும் பண்ணணுன்றது, அது ரெண்டையும் சேர்த்து வாசிச்சிருக்காங்க. மெயின் ப்ரொவிஷனில் இருக்கிற வித்ஹோல்டு என்ற வார்த்தையும் ப்ராவிசோவில் இருக்கிற இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஷுட் பி ரிட்டர்ன்றதையும் ஒன்றாக இசைவாக படித்து, இது இந்த வாசிப்பின் அடிப்படையில் எப்பெல்லாம் ஒப்புதல் மறுக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் இவங்க வந்து திருப்பி அனுப்ப வேண்டும். இதுல இருந்து அட்வான்டேஜ், முன்னாடி வந்து ஒப்புதலை மறுத்தா வித்ஹெல்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிதான் எல்லாரும் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. வித்ஹோல்டுனா ரிஜெக்ஷன்ற ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த பஞ்சாபுடைய தீர்ப்புக்கு பிறகு வித்ஹோல்டு என்றால் அதை உடனடியாக நீங்க திருப்பி அனுப்பணும்னு சட்டமன்றத்துக்கு திருப்பி. ஆமா, இப்ப சட்டமன்றம் திருப்பி அனுப்பிச்சனா அவங்க வந்து அதை ரீஎனாக்ட் பண்றதுக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நீட் பில்ல தான் பண்ணாங்க. அந்த டிராஃப்ட் அவங்க மாத்தலாம், இல்ல மாற்றமே இல்லாமல் அவங்க வந்து ரீஎனாக்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அது வந்து பைண்டிங்னு ஒரு இது இருந்தது. 2வது முறை அனுப்பப்பட்ட சட்ட முன்வடிவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்றது சட்ட நிலை. இன்றைய தீர்ப்பில் பேரா 99, 100, 101 இதை மாற்றிவிட்டார்கள். இது பைண்டிங் இல்லை, வித்ஹோல்ட் என்பதற்கு மட்டும்தான் அந்த வந்து ப்ராவிசோவை நீங்க வந்து சேர்த்து படிக்க முடியுமே தவிர, 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்ட முன்வடிவை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு இதை அனுப்பி வைக்கலாம். முதல்ல தானே அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், ஒப்புதல் அளிக்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சில நபர்கள் வந்து சில தரப்புகள் வந்து 2 முறை அதை ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்ற ஒரு வாதம் வந்தது. அப்படியெல்லாம் இல்லை. 2வது முறை நிறைவேற்ற சட்ட முன்வடிவையும் மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்ற ஒரு கருத்து இந்த பேரா 99, 100 இது இருக்குது. இது ஒரு அதிர்ச்சி தரும் ஒரு இது. ஏன்னா 2வது தடவையும் பைண்டிங் இல்லை. கான்ஸ்டிடியூஷனை வந்து அமெண்ட் பண்ணது மாதிரி இல்லை இருக்கு. அது கவர்னரை வந்து சூப்பர் லெஜிஸ்லேச்சர் ஆக்கிட்டாங்க. இப்போ 2வது முறை நிறைவேற்ற மசோதா கூட செல்லாதுன்னா இப்போ குடியரசுத் தலைவருக்கு போயிட்டு அவங்க ஒப்புதல் அளிக்கலாம், ஒப்புதல் அளிக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் இதே பிரச்சனை வரும். அங்கே காலதாமதம் ஏற்படலாம். அங்கே காலதாமதம் ஏற்பட்டால் நீதிமன்றம் தலையிட முடியாது. அப்படியே அவர்கள் ஒப்புதல் மறுத்தாலும் அதையும் தலையிட முடியாது. 2வது அவர்கள் திருப்பி அனுப்ப குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூலமாக திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு சட்ட மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டால் அதோடு முடிவடைகிறது. அதை வந்து அசென்ட் கொடுக்கணுமா வேண்டாமா என்பது அரசியல் சட்டத்தில் இல்லை. அவங்க தெளிவாக இருக்கு. ஷால் பி பிரசன்டட் டு தி பிரசிடென்ட் ஃபார் கன்சிடரேஷன் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேல அடுத்த ஸ்டெப்பை உங்க அரசியல் சட்டத்தில் செய்யல. இந்த தீர்ப்பிலேயே ஒரு இடத்துல வந்து 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையும் இன்னொன்றும் 2 பவர் சென்டர்ஸ் இருக்க முடியாதுன்னு முதல்ல சொல்றாங்க. கரெக்ட். இன்னொரு இடத்துல நீங்க சொல்றீங்க இந்த தீர்ப்புல சொல்லியிருக்க 99, 100, 101 இந்த பேரா வந்து சூப்பர் சட்டமன்றத்தை மீறிய ஒரு அதிகாரத்தை கவர்னர் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் 2 சட்ட மையங்கள் அதிகார மையங்கள் இருக்க முடியாதுன்றது தெளிவாக இருக்காங்க. அவர் தியாகு சொன்ன மாதிரி காரணமற்ற காலதாமதமும் இருக்கக்கூடாது, as soon as possible செய்யணும், எல்லாமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இதில் எஃபெக்ட் என்னன்னா 3 விதமாக ஒரு சட்ட முன்வடிவை வந்து தாமதப்படுத்த முடியும். முதல்ல வந்து ரீசனபிள் டைம்ன்ற 6 மாதமோ 1 வருஷமோ எடுத்துக்கலாம், அது பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. 2வது முறை அதை திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பும்போது ஒரு சில நாட்கள் ஆகும் அதை திருப்பி அனுப்புறதுக்கு.
அந்த நேரத்தில் ஒரு தாமதம் ஏற்படலாம். மூன்றாவது முறை மீண்டும் நிறைவேற்ற மசோதாவை வந்து இவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து நிரந்தரமாக அந்த சட்ட முன்வடிவை இவர்கள் நீர்த்து போக செய்யலாம். இந்த 3 விதமாகவும் ஆளுநருக்கு முழு அதிகாரம் இருப்பதாக இந்த தீர்ப்பு சொல்கிறது. அதுதான் இந்த பிரச்சனை. ஆளுநருக்கு கடிவாளம் போடப்படவில்லை. ஓகே, திரு ரவிக்குமார் அவருடைய கோணத்தை கேட்கணும். எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை எழுந்தது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப், இந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க. பல்வேறு காரணங்களில் கவர்னர்கள் அத்துமீறி செயல்படுறாங்க, அவர்களுக்கு கடிவாளம் போடணும் அப்படின்ற ஒரு இதை வந்து முன் வச்சாங்க வெவ்வேறு தருணங்களில். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களில் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது, அந்த மாநில அரசுகளை முடக்குகிறார்கள்னு. இப்போ இந்த தீர்ப்புன்றது மாநில அரசுகளுடைய அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டு சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டு கவர்னரோட கரத்தை வலுப்படுத்திடுச்சு அப்படின்னு கேவி ஒரு கருத்து சொல்றார். திரு ஜி ராஜகோபாலன் அவர்கள் வந்து அந்த தீர்ப்பு இனிமே இதைத்தான் மேற்கோள் காட்டுவாங்க, இது வந்து தீர்ப்பாகவே கருதப்படும், இதற்கு பைண்டிங் இன் நேச்சர் அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க திரு ரவி? இந்த 2 கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். ஒன்று, இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுங்கிறது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத இந்த இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த விளக்கம், இது வந்து தீர்ப்பு கிடையாது, அந்த விளக்கத்தில் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போது முதல்ல தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து வந்த அப்ஜெக்ஷன், இது வந்து தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் அளிக்கப்பட்ட பர்திவாலா வந்து மகாதேவன் நீதிபதிகள் அளித்த அந்த தீர்ப்பை ரீஓப்பன் பண்ணுது இன்டைரக்டாக, அதுவே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து பேரா 13 அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, இப்படி இந்த அப்ஜெக்ஷன் சொல்லப்படுது. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முடியாதுங்கிறது ஏற்கனவே செட்டில்டு, சட்டப்படி அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஒரு தீர்ப்பை வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் என்னன்னு ரிவ்யூ போகணும், அல்லது வந்து வேறு இது மாதிரியான இன்டெரக்டான விஷயங்களில் இவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறது அதுலேயே கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்தது இருக்கிற அப்ஜெக்ஷன்லாம் அவங்க சொல்லும் போது ஏற்கனவே 15 முறை இது மாதிரி ரெஃபரன்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 15 ரெஃபரன்ஸும் சொல்லிவிட்டு அது எல்லாமே ஃபங்க்ஷனல் நேச்சர், அது டே டு டே நடவடிக்கைகள் தொடர்பானது. ஆனால் இது கான்ஸ்டியூஷன் தொடர்பான விஷயங்கள், அதனால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. கோர்ட்டுக்கிட்ட வந்து பிரசிடெண்ட் கேட்டால் அது விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்குது. அது 143 கீழே கேட்கும் போது எனவே நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. எனவே இது வந்து அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணிடுச்சுனோ ஓவர் ரூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்த விளக்கத்தை இவங்க சொல்லியிருக்கிற இந்த விளக்கத்தை ஒரு தீர்ப்புக்குள்ளார கொண்டு வரணும்னா இன்னொரு வழக்கில் அது வாதிடப்பட்டு அதுக்குள்ளார அது செட்டில் ஆனால் தான் உண்டு. இப்போ இன்றைக்கி வந்து ஏற்கனவே சொல்ல மாதிரி வேறு சில மாநிலங்கள் போயிருக்காங்க. ஏன் நம்மளே நீட்டு இதில் வந்து திருப்பி அனுப்புதுன்னா குடியரசுத் தலைவர் காலதாமதம் பண்ணியிருக்காருன்னு உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ தமிழ்நாடு அரசு போன வாரம் போயிருக்காங்க. எனவே இந்த மாதிரியான வழக்கில் இந்த இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அது வாதிடப்படணும், வாதிடப்பட்டு அது செட்டில் ஆனால் தான் உண்டு. இந்த பர்திவாலா மகாதேவன் தீர்ப்பு என்பது ஒரு டீட்டெயிலான தீர்ப்பு. அதில் ஏன் டைம் ஃப்ரேம் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இறுதியில் பல பக்கங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன், பூஞ்சி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். இது மட்டும் இல்லாமல் இதே பாஜக அரசு 2015 அதனுடைய உள்துறை அமைச்சகம் அனுப்பின 2 சுற்றறிக்கைகள், அதை டைம் வந்து நீங்கள் கீப் அப் பண்ணணும்னு சொல்லி அனுப்பின சுற்றறிக்கைகள், இதை எல்லாத்தையும் காட்டி டீட்டெயிலாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தில் இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஸ்பெஷல் பவர், சிறப்பு அதிகாரம், அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸை வழங்குவதற்கு பயன்படுத்தின அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த தீர்ப்பை வந்து தமிழ்நாடு கவர்னர் இதில் அதை கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க என்ன உதாரணத்துக்கு உதாரணம் என்ன காட்டினாங்கன்னா, பேரறிவாளன் வழக்கு, பேரறிவாளனை விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் இதே மாதிரி உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விடுதலை செய்தது. அதே மாதிரி தான் ஆளுநர் வருஷ கணக்கு இதில் வச்சிட்டு இருந்தார். எனவே இதை நாங்கள் வந்து இதை விடுதலை செய்கிறோம்,
என்று அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செஞ்சாங்க. அப்படி தான் இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 பில்ஸை அவங்க வந்து இது சட்டமாக நிறைவேறிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வந்து சொல்லும் போது டீம்டு அசென்ட்டுங்கிறத ஒரு பர்மனெண்ட்டாக எங்கேயும் அந்த தீர்ப்பில் சொல்லலை. இவங்க வந்து டீம்டு அசென்ட்டுங்கிறத பர்மனெண்ட்டாக சொன்ன மாதிரியான ஒரு விளக்கம் இதில் இருக்குது. அது ஒரு ஆமா, அது அந்த 10 சட்டங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், 10 சட்டங்களுக்கு தான் சொன்னாங்க. இதுக்கு இது வந்து தொடர்ந்து இப்படி தான் அப்படின்னுலாம் எதுவும் அந்த பர்திவாலா தீர்ப்பில் இல்லை. அப்போ இது உச்சநீதிமன்றம் வந்து அந்த விளக்கத்தை வந்து இது மாதிரி அதில் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் இது டீம்டு அசென்ட்டுங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது எனக்கு வினோதமாக இருக்குது. அடுத்தது இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது, அப்போது அவங்க 3 மாதம் அது இனாடிடேட் டிலே, அது வந்து அன்யூஷுவல் டிலே, இதெல்லாம் காரணம் காட்டி தான் அந்த பர்திவாலா தீர்ப்பில் அந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இப்போ இவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றம் வந்து ஆர்டிகிள் 200ல் 201ல் வந்து அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகளில் தலையிட முடியாது. ஆனால் இப்போவும் ஒரு இனாடிடேட் டிலே வந்தால் அது நீதிமன்றம் தலையிடலாம். அது தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குது இந்த இந்த இடத்துல. இது வந்து அது அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து செயல்படுவோம். அதாவது அவருக்கும் அதிகாரம் இருக்குது, எங்களுக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அதை தான் வந்து பர்திவாலா தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு. நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது, உச்ச நீதிமன்றத்துக்கு, அதை தான் பயன்படுத்தி தான் பர்திவாலா தீர்ப்பு சொன்னது. சரி, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இன்னாடினேட் டிலே அப்படின்னு சொன்னால் இந்த டிலேங்கிறது நேர காலத்தை அடிப்படையாக கொண்டு தானே, அந்த தாமதம்ங்கிறது காலம் என்பதை அடிப்படையாக கொண்டு தானே. அந்த தாமதங்கிறத என்ன எப்படி பண்ணுவீங்க? ஒரு எலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு 5 வருஷம் இருக்குது. அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்புனா அதுக்கு 4 வருஷம் 4.5 வருஷம் காலம் இருக்கும். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் 4வது வருஷத்தில் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன காலம் இருக்கும்? 1 வருஷம் கூட இருக்காது. அப்போ இவங்க வந்து என்ன இது இந்த கால வரையறையை எப்படி வந்து அசஸ் பண்ணுறது? அந்த அசஸ் பண்ணுறதை தான் பர்திவாலா இதில் வந்து சயின்டிஃபிக்காக அவங்க லாஜிக்கலாக அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்த விளக்கத்திலையும் அந்த இன்னாடினேட் டிலேங்கிறத ஒத்துக்கிட்டு அப்படி டிலே இருந்தால் நீதிமன்றம் குறுக்கிடும் என்று சொல்லிக்கிட்டு அதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 3 மாதம் வைக்க முடியாது. ரைட், 3 மாதம் வைக்கல. இது பின்னால் ஒரு வழக்கில் அந்த கால வரையறை என்ன? 3 மாதம் இல்லைங்க, அந்த இன்னாடினேட் டிலேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அந்த விளக்கத்துக்கு, அது என்ன தான் அப்படிங்கிறத நாம் வந்து செட்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அப்போ செட்டில் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து குறிக்கிட முடியுமா இல்லை ஃபிக்ஸ் பண்ணு தப்பா இல்லையாங்கிறது அப்போ தான் தெரியும். எனவே தற்கால அரசியல் சூழல்ல இது வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஸ்பிரிட்டை அப்ஹோல்ட் பண்ற தீர்ப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி விமர்சனம் பண்ணியிருக்கார், இது ஒரு ரெட்ரோகிரேட் தீர்ப்பு. பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்கார் ரெட்ரோகிரேட் தீர்ப்புன்னு சொல்றாரு. எம்ஏ பேபி என்ன சொல்றாருன்னா அது கான்ஸ்டிடியூஷனை வந்து கட்டி காக்கிற அந்த கடமையிலிருந்து நீதிமன்றம் வலுவக்கூடாது, இது ஏமாற்றம் அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இதை முன்வைத்து ஒரு அரசியல் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை முன்வச்சு ஏற்கனவே சொன்ன தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு, ரெவியூக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது மாநில உரிமையை வலுவாக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்பிரிட்டை அப்ஹோல்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கான்ஸ்டியூஷனோட ஸ்பிரிட்டை வந்து அது அப்ஹோல்ட் பண்ணுதா அது வந்து டிஸ்மிஸ் பண்ணுதா அப்படின்னு ரெண்டு எதிராக இதை முடிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டையும் இது செய்து அப்ஹோல்ட் பண்ணுறதாகவும் சொல்லுது, அதே சமயத்தில் டைலூட் பண்ணுற மாதிரியும் அது இருக்குது. எப்படின்னா இது எப்படி அப்ஹோல்ட் பண்ணுது? நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அது இன்னாடினேட் டிலே பண்ணால் நீங்கள் வந்து அதை வந்து தலையிடுவோம். ஆனால் அதே சமயத்தில் கான்ஸ்டியூஷனில் 200லையும் 201லையும் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இம்யூனிட்டியை நாங்கள் வந்து கொஷின் பண்ணல, அந்த இம்யூனிட்டியில் நாங்கள் தலையிடல. அப்போ கான்ஸ்டியூஷனை அப்போல் பண்ணுறேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஸ்பெஷல் பவர் இருக்குது 142ல். அந்த 142வை இன்வோக் பண்ணும் போது என்னென்ன பண்ணோம், அது பிரசிடென்ட் இதில் வந்து பண்ண முடியுமா, அதுக்கு வந்து நாங்கள் நீக்கு போக்கா அதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரறிவாளன் வழக்கில் செஞ்சு தப்புன்னு சொல்லலை, பேரறிவாளன் வழக்கு கரெக்டு. ஆனால் பேரறிவாளன் வழக்கை அப்படியே நீங்கள் பெர்மனெண்ட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, டைம் ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு கிரைசிஸை வந்து இதுவா அதுவா, ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து நீதிமன்றமா நாடாளுமன்றமா என்கிற கேள்வியை வைத்து நீதிமன்றத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. எனவே அந்த இடத்துல வந்து நிற்கும் போது என்ன பண்ணணும், இது வந்து வெறும் நீதிபதிகளுக்கும் பிரதமருக்கோ அல்லது அமைச்சர்களுக்கும் இடையிலான சண்டை மாறக்கூடாது. அப்படி மாறுறதுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த தீர்ப்பு வந்தது, பர்திவாலா தீர்ப்பு வந்தது, இந்தியாவே கொண்டாடி இருக்கணும். ஆனால் எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே செய்யலையே. அதை அப்ரூவல் பண்ணி ரவிக்குமார், இந்தியாவுடைய எல்லா பத்திரிகைகளும் வரவேற்று தலையங்கம் எழுதினாங்க. ஆர்.என். ரவி அவர்கள் குறிப்பா தமிழ்நாடு ஆளுநர் வந்து நடந்து கொண்ட விதத்தை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பை வரவேற்று தலையங்கம் எழுதாத பத்திரிகைகளே இல்ல, எதிர்கட்சிகள் எல்லோரும் வரவேற்றாங்க. ஆனா ஒரு மக்கள் இயக்கமெல்லாம் மாறல. அதுதான் நான் சொல்ல வரேன். இதை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றுறதுக்கு யாரு, பத்திரிகைகள் கடமை செஞ்சிருக்கிறாங்க, இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா போதுவாங்க. இது மாநில உரிமைகளில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தமிழ்நாடுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, மாநிலங்களுக்கு முழுக்க கிடைச்ச வெற்றி. அதை வந்து பெரிய அளவில் இங்க எடுத்துட்டு போயிருக்கணும். இல்ல இப்ப அந்த தீர்ப்பு ரிவர்ஸ் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஃபைட்டை வந்து முழுக்கவே இல்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு முற்போக்கா ரிவர்ஸ் ஆகல, அது வந்து பின்னோக்கி வந்துடுச்சா? அந்த பின்னோக்கி வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு வழியை வந்து இது கொடுக்குது, பின்னோக்கிறதுக்கு வழி இருக்கு. இப்போ வந்து யார் அதை வந்து பின்னோக்கி போகாம தடுக்கணும்னா அரசியல் கட்சிகள் தான் செய்யணும். இது அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் நீதிபதி செய்யணும்னு நம்ம வந்து அவர்கிட்டயே பாலெல்லாம் தள்ளிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு தலைமை நீதிபதியை மிரட்டுறதுக்காக செருப்படுத்தி வீசுறான். எந்த எதிர்கட்சி என்னங்க ஆச்சு இன்னைக்கு இந்தியாவில்? செருப்படுத்து பாலி கோர்ட்டுக்குள்ளார தலைமை நீதிபதியை வீசுறான். எதுக்காக வீசுறான்? இந்த தீர்ப்புக்கு தாங்க வீசுறான். இந்த தீர்ப்பு வரப்போகுதுங்கிறதுக்கு தான். அது ஒன்றும் விளையாட்டு இல்லை அது. ஆனால் என்ன பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதான கட்சிகள் எல்லாரும் சும்மா பேசிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஜட்ஜிகளே வந்து இதுக்காக போராட்டத்தை நடத்தணும்னு வந்து செத்து போனாரு. என்ன கட்சிகள் போய் அவங்கள காப்பாத்துனா இன்னைக்கு ஜட்ஜிகளுக்கு உயிருக்கு ஆபத்து என்கிற நெருக்கடியை கொடுக்குறாங்க. நீங்க வந்து இதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு உயிரோட இருக்க முடியாதுங்கிற நெருக்கடியை இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி கொடுக்கிறது ஒன்றிய ஆட்சி. ஆனால் அதை பார்த்து கொண்டு இன்றைக்கு மற்ற கட்சிகள்லாம் நமக்கு வந்து சும்மா அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கோர்ட்டையே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ண வேண்டிய ஃபைட்டை நீதிபதிகள் செய்யணும்னு நம்ம உங்க ஆதங்கம் புரியுது. அரசியல் போராட்டத்தை அரசியல் களத்துல மக்கள் மன்றத்துல நடத்தணும், நீதிமன்றத்தை வந்து அதற்கு அவங்க அதை நடத்திக்கிட்டோம் அப்படின்னு கடத்தக்கூடாதுன்றீங்க. சட்டத்தில் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய கிரே ஏரியாஸ்க்கு விளக்கம் கிடைச்சதாதான் பர்திவாலா தீர்ப்பு வந்தப்ப புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. சொல்லப்படாத சில விஷயங்களுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ மீண்டும் அதில் வந்து அந்த தீர்ப்பு வலுப்பெற்றிருக்கிறதா அல்லது மேலும் குழப்பங்களுக்கு இப்போ வழி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தான் விவாத பொருளாக இருக்கு. நான் திரு காசிநாத பாரதியுடைய கோணத்தை கேட்குறேன். திரு காசிநாத பாரதி, 35 வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது. இந்த ஸ்டேட்டு என்னத்தை அந்த மாநிலத்திற்கு எந்த மாதிரியான நல்லதை செய்ய முடியும், அதற்கான லெஜிஸ்லேஷனை அவங்க இயற்றுவதற்கான அதிகாரம் முழுமையாக அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி வந்த தீர்ப்பை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேனாட் பி ஆல்டர்ட். அப்போ இங்கே வந்து நீங்கள் ஏப்ரல் 8 வந்த மாண்புமிகு நீதியரசர் பர்திவாலா அண்டு மகாதேவன் ஜே பெஞ்சினுடைய தீர்ப்பை சொல்கிறீங்க, சுட்டி காட்டுறீங்க. அதில் வந்து 9 days டைம் லிமிட்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்த அரசியல் சாசன அமர்வினுடைய தீர்ப்பு அப்படி ஒரு டைம் லிமிட்டேஷனை ஃப்ரேம் பண்ண முடியாது, கால நிர்ணயம் செய்வது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுங்கிற தீர்ப்பை தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அஸ் இயர்லி அஸ் பாசிபிள் ஆளுநர் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே உள்ள இது. அதை வந்து டைம் லிமிட்டேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒரு இதுக்கு வர்ற போது 200 இதில் வந்து அரசியலமைப்பு சட்டம் 200 உள்ள அந்த பவரில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 90 நாள்னு ஒரு நீதிமன்றம் நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு நீதிமன்றம் வந்து 50 நாள் நிர்ணயிக்கலாம், அடுத்தது 30 நாள், 10 நாள், 5 நாள் கூட டைம் ஃப்ரேம் பண்ண முடியும். அஸ் இயர்லி அஸ் பாசிபிள்ங்கிறது தான் சரியான இதாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எல்லாத்தையுமே மிக அழகாக
அவங்க வரவேற்கத்தக்க தீர்ப்புன்றீங்க. இல்லை, அவங்க அரசியல் பார்வையில் அவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க அழகா சொல்லியிருக்காங்க, ஒரு மாநிலத்திற்கு ஒரு பவர் சென்டர் தான், அதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு அதிகார மையம் மட்டும்தான் இருக்க முடியும், இரண்டாவது அதிகார மையமாக யாரும் இருக்க முடியாதுங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இல்லை, அதில் வந்து என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒன்று பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து ஒன்று, ஆப்ரேட்டிவ் போர்ஷன்றது இன்னொன்று. இப்போ நீங்கள் வந்து சட்டப்படி நடந்து கொள்ளணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை மதிக்கணும், நீங்கள் விரைந்து முடிவெடுக்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. விரைந்து முடிவெடுக்காவிட்டால் என்ன, அவங்களுக்கு என்ன மாற்று, என்ன பரிகாரம், பாதிக்கப்படுறவங்களுக்கு என்னன்னு சொல்ற இடத்துல நீதிமன்றத்தை அணுகலான்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இது உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் பிரிஜுடைஸ்டுனா யூ கோ டு அப்ரோச் த கோர்ட்டுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸிங் டைம் ஃப்ரேமிங்கிறது வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புக்கு எதிரானதுங்கிறதையும் சொல்றாங்க. ரெண்டாவது பவர் சென்டரா ஒருத்தங்க தான் இருக்கணுங்கிறதையும் சொல்றாங்க. இன்டர்நெட்டா அவங்க வந்து ட்ராக் ஆன் பண்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இல்லை. அதை தாண்டி அங்கே நடக்குதுன்னா யூ கோ டு அப்ரோச் த கோர்ட்டுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் எதிர்பார்க்கறது போல அரசியல் பார்வையிலையெல்லாம் நீதிமன்றம் வந்து தீர்ப்புகளை வழங்க முடியாது. ஒரு டைம் லிமிட்டேஷனை ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது வந்து சில இடத்துல அது ரிவர்ஸாகவும் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன கேட்குறேன், இந்த இடத்துல இதே சிஸ்டம் தானே அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இருந்துச்சு. அவங்க இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இன் கன்சல்டேஷன் வித் த கவர்மெண்ட் நீங்கள் யூ கோ டு கம் டு கன்க்ளூஷன்ங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் தான் கொண்டு வருகின்ற சட்டம் தமிழகத்தினுடைய இல்லை அந்தந்த மாநில உரிமைகளுக்கு சரியானதாக இருக்கிறது என்று கருதினால் அவர் உடனடியாக ஆளுநரை போய் அப்ரோச் பண்ணி இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம், நீங்கள் கொண்டு வந்தது என்ன, நீங்கள் வந்து மீன்வள பல்கலைக்கழகத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதற்கும் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதற்குமான பவர் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அந்த 10 இதில் வந்து ஏற்கனவே அந்த பரிதிவாலா மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பில் அந்த 10 இதில் அது ஒரு ஒன் ஆஃப் த இது பில்ஸ். அதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய ஆளுநருடைய அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் 361 கொடுத்திருக்கிற இம்யூன் பவரையே நீங்கள் கொஸ்டின் பண்ணுற மாதிரி வருகின்ற போது அவர் அதை வந்து டிலே பண்ணாமல் வேற என்ன பண்ணுவார்? அடுத்ததாக வந்து ஆளுநர் தான் துணைவேந்தராக பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தராக இருப்பது, அவரைக்கு பதிலாக நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று அவருடைய பவரை கொஸ்டின் பண்ணுகிற போது அதையும் அவர் கிடப்பில் போடாமல் என்ன செய்வார்? இதுதான் நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டம் 361 கொடுத்திருக்கிற இம்யூன் பவரையே நீங்கள் கொஸ்டின் பண்ணுற போது, பேசிக் ஸ்ட்ரக்சரை கொஸ்டின் பண்ணுற போது அவங்க செய்கிறாங்க. வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸ்ட்ரக்சரை கொஸ்டின் பண்றது ஆகுமா? அது அப்படித்தானே அவருடைய அதிகாரங்க. வெள்ளைக்காரர்கள் காலத்துல பல்கலைக்கழகங்களை கவர்னர்ஸ் நிர்வாகம் பண்ணாங்க. நான் சொல்லிடுறேன், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக ஆளுநர் தான் இருக்கணுங்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய 3 தமிழ்நாடு பெஞ்சுகள். ஒரு செகண்ட், அந்த ஆளுநர் தான் துணைவேந்தரா இருக்கணும்னு சொல்றதும் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு தீர்வு சட்ட மசோதா தானே இருக்கட்டும், அது அவருடைய பவரே சட்டமன்றத்துடைய அதிகாரம் தானே, அவருடைய பவரா சட்டமன்றத்துடைய பவரான்றதானே இப்ப நம்ம திரும்ப விவாதிக்கிறது. பெரியாளர் குணாசாரனுடைய பவரை கொஸ்டின் பண்ணி நான் சன் டிவில உட்கார்ந்து பேசினா எப்படி தப்பா இருக்கு? இல்ல, மாற்று கருத்து பேசலாம், மாற்று கருத்து சொல்லலாம், அதுக்கான காரணத்தையும் நீங்க சொல்லணும். உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு விருப்பு இருக்கு, அவர் வேற சித்தாந்தத்தை சேர்ந்தவர், நம்ம வேற சித்தாந்தத்தை சேர்ந்தவன். அதாவது நாங்க என்ன சொல்றோம், இந்த ஒரு ஆளுநருடைய இந்த அசென்ட் பாஸ் பண்ணாததுனால தான் நாட்டில் இவ்வளவு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இவ்வளவு இல்ல இல்ல நான் கேட்கிறது இன்னொரு விவாதம். இல்ல இல்ல திமுக அதிமுக வேற ஒரு தருணம் இல்ல, திமுக சட்ட வரம்பு. ஒரே ஒரு வார்த்தையை என்ன சொல்ல அனுமதிங்க. இதாவது இந்த ஆளுநர் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால, அதை காலதாமதப்படுத்தினதுனால மட்டும்தான் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை செலுத்த முடியலங்கிற மாதிரி ஒரு மாயையை கட்டமைக்க பிரச்சனை இல்லை. மாயையை கட்டமைக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய பிரச்சனை. நிச்சயமாக நீங்க தமிழ்நாடு அரசு விமர்சிக்கிறது இன்னொரு மேடை தரேன், அதுல நம்ம பேசிக்கலாம். நானும் மறுக்கல, நானும் வழக்கறிஞராக இருக்கிறதுனால நான் அதை மறுக்க விரும்பல. நாங்க திரும்பவும் ப்ரௌட் ஆஃப் இதை சொல்றோம், மாநிலத்தில் ஒரு அதிகார மையம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் அந்த ஆளுநரோடு இணக்கமாக இருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம். இவர்கள் தேவையில்லாமல் முறைத்துக் கொண்டு தமிழகத்தினுடைய நலனை காவு கொடுக்கிறார்கள் கருத்தை தான் நான் பதிய வைக்க விரும்புறேன். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க நிறைவேற்றி அமைச்ச மீன்வள பல்கலைக்கழக சட்டமும் அதிமுக ஆட்சியில நிறைவேற்றி அமைச்ச நீட்டையும் தான் அவங்க நிராகரிச்சாங்க, அதுதான் திருப்பி அமைச்சாங்க. சரி, அது வேற ஒரு விவாதம். அதை மறுத்துதான் இருக்கும். இல்ல, திரு தியாகவருடைய கோணத்தை கேட்கணும். இது வந்து பைண்டிங் இன் நேச்சரா இதான்றதுக்கு வந்து திரு ஜிஆர் வேற ஒரு கருத்தை சொன்னாங்க. இது வந்து லீகலாக இந்த இதில் வாதிட்ட மேற்கு வங்கத்தினுடைய வழக்கறிஞராக வாதிட்ட திரு கபில் சிபல் சொன்ன ஒரு கருத்து வந்து 2 பாயிண்ட் சொல்கிறாரு. ஒன்று, சட்டமன்றங்களுக்கு தான் அதிகாரம், பிரைமசி ஆஃப் த லெஜிஸ்லேச்சர்ஸ், அதை மதிக்கணும்னு சொன்னதுன்றது எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா,
சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கவர்னர் நாட் ஜஸ்டிசபிள்ன்றார். ஆளுநர் வந்து தனிப்பட்ட அளவில் அவங்க திருப்தி அடைகிறதுனுடைய பொருள் அதுதான். டிஸ்கிரிஷன், அவருடைய விருப்புரிமை என்பதனுடைய பொருள் அதுதான். அது வந்து நீதி அல்ல. இந்த தீர்ப்பு பல ஆண்டு காலத்துக்கு விவாதிக்கப்படும் சொல்றாரு. அந்த அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் கொடுத்திருப்பதாக உச்சநீதிமன்றம் கருதுமானால் அதற்கு தீர்வு மீண்டும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அது வேறு களத்தில் போராட வேண்டிய செய்தி. இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, இதில் ஆளுநருங்கிற பதவி எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த ஆளுநர் பதவி தேவையா, லெஜிஸ்லேச்சருடைய இறைமையை எப்படி இது மீறுது, இது தனியாக வெளியில் விவாதிக்கிறோம். இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, ஏப்ரல் தீர்ப்பு என்பது, இந்த பழைய தீர்ப்பு என்பது இந்திய அரசினுடைய அது கையாளக்கூடிய முறைகள் இருக்குது பாருங்க, வழிமுறைகள். நேரடியாக சந்தித்து ஒரு கொள்கை பிரச்சனை, மாற்றுச் சட்டம், தீர்மானம் என்பது போகிறதுக்கு பதிலாக குறுக்கு வழிகளை கொண்டு தன் நோக்கங்களை சாதித்து கொள்வது, ஆளுநர் பதவியை அதுக்கு பயன்படுத்தி கொள்வது, இதற்கு ஒரு அடியாக அந்த தீர்ப்பு அமைந்தது. அவங்க அதிலிருந்து மேல்முறையீடு செய்து வெளியே வர முடியாது. எனவே ஒரு தந்திரம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸு 143 போய் நாடினாங்க. அந்த 143 நாடுகிற போது அவர்களுக்கு இந்த தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, நான் முதல்லே சொன்ன மாதிரி ஆளுநர் கிடப்பில் போட முடியாது, காலவரமின்றி வைத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தால் நீதிமன்றம் தலையிடலாம். இப்போ ஒரு கேள்வி தான் எழுது, ஒரு கால வரம்பு இத்தனை நாள் என்று குறிக்கலாமாங்கிற பிரச்சனை. இப்போ ரீசனபிள் டைம் என்று சொல்லியாச்சுனாலே ஒவ்வொரு கேஸ் பை கேஸ், ஒவ்வொரு நேர்வுக்கு ஏற்ப அது மாறுபடும். ஒரு சட்ட முன்வடிவுக்கு வந்து கூடுதலாக காலம் தேவைப்படலாம், இட் மே பி ரீசனபிள். இன்னொன்றுக்கு அப்படி இல்லை. இப்போ அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்துச்சு, விடுதலை பண்ணணும்னு முடிவு எடுத்துச்சு, எல்லா ஆவணங்களும் கையில் இருக்குது, உடனடியாக முடிவு எடுக்க முடியும். உண்மையிலேயே அன்னைக்கு இருந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் தீர்மானம் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும்னு சொன்னாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகியும் அவங்க எடுக்கலை. அப்போ உள்நோக்கத்தோடு அதை தேக்கி வச்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் திருப்பி திருப்பி கேட்டாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்க 142 பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த 142 இப்படி ஒரு ப்ரொசீஜருக்காக பயன்படுத்தலாமா, டீம்டு அசென்ட்டுங்கிற கருத்துக்கு பயன்படுத்தலாமா, அப்படிலாம் பயன்படுத்த முடியாது. இன்னொரு கேஸில் பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. இந்த வழக்கில், இந்த குறிப்பிட்ட வழக்கில் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை பொறுத்து அதுக்கு இது பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ 142 பயன்படுத்தவும் தடை இல்லை. இந்த ரீசனபிள் டைம் என்பதை இன்னொரு குறிப்பிட்ட சட்ட முன்வடிவு தொடர்பாக ஒரு காலம் குறிக்கவும் தடை இல்லை. நீங்கள் ஒரே ஸ்வீப்பில் எல்லா சட்ட முன்வடிவுகளுக்கும் ஒரு காலத்தை பொதுவாக நிர்ணயிச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ இந்த தீர்ப்பு இன்னொரு வழக்கில் அப்படி நிர்ணயிப்பதற்கு தடை இல்லை. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் மட்டும் இந்த சட்ட முன்வடிவை நீங்கள் இவ்வளவு நாள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, எனவே நீங்கள் 10 நாளைக்குள்ளே இதில் ஒரு முடிவு எடுக்கணும்னு தாராளமாக இப்பயும் சொல்லலாம். வர்ற ஒவ்வொன்றுக்கும் சொல்ல முடியாது. அது மட்டும்தான் இங்கே வித்தியாசம். மொத்தத்தில் மீண்டும் என்னன்னா, அவர்கள் எதற்கு பயன்படுத்தி கொள்ள விரும்பினாங்க இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னால், ஆளுநருக்கு அப்படியெல்லாம் எந்த கட்டுப்பாடுமே இல்லை, நாங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் தான் உச்சநீதிமன்றத்திலையும் ஆர்கியூ பண்ணாங்க. நம்ம பொது அரங்கத்திலையும் வாதம் பண்ண நம்ம பார்த்தோம். நம்ம தொலைக்காட்சி வாதங்களில் பூரா அதுதான் சொன்னாங்க. ஆளுநருக்கெல்லாம் நீங்கள் காலம் குறிக்க முடியாது, அது எப்படினாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், கேட்க முடியாது. அந்த கருத்து அடிபட்டு விட்டது உச்சநீதிமன்றத்தினால், அது அடிபட்டு விட்டது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னா, இதை ஒரு நேர்மையாக டியூ ஸ்பிரிட்டில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஏற்ப நடைமுறையை இந்திய அரசு மாற்றிக்கொள்ளப் போகிறதா, ஆளுநர் மாற்றிக்கொள்வார்களா, அல்லது அதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவாங்களா, கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் இதற்கு தெளிவான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவாங்களா, இதெல்லாம் ஒரு கேள்வி இந்திய அரசை நோக்கி. இந்திய அரசு அவ்வளோ நேர்மையாக எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு தோழர் ரவிக்குமார் கேட்குறார். நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்போ இந்த இடத்தில் இந்த தீர்ப்பினுடைய இந்த சாரத்தை பயன்படுத்தி கொண்டு உரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர செய்வது, உரிய நடைமுறைகளை மாற்ற செய்வது, உரிய நடைமுறைகளை வலியுறுத்துவது, இதெல்லாம் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம சுயாட்சி கேட்குறவங்க சுயாட்சி தீர்மானம் போட்டிருக்கிறோம். இந்த சுயாட்சி என்பது ஆளுநரை வைத்துக்கொண்டு செய்வதல்ல சுயாட்சி இல்லை, அல்ல இதே அதிகாரங்களோடு ஆளுநரை வச்சுக்கொண்டு செய்வதல்ல, அது வேற ஒன்று. அது வேற ஒன்று. நான் என்ன கேட்கிறேன், அந்த போராட்டத்துக்கு இது சப்ஸ்டியூட் அல்ல. பிரசிடென்ட்டுக்கும் ராஜ்பவனுக்கும், ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும்
பவர்ஸ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. ஆமாம். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் என்னன்றது டிஃபைன் ஆகுது. இப்போ அசம்பிளிக்கான பவர் என்ன? இல்லை, அதுதாங்க இருக்கிற சிக்கலே என்னென்னா, கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு தான் அவங்க இன்டர்பிரேட் பண்ண முடியும். அவங்க இன்ஃபரன்ஸ் என்பது எது சிறந்தது, லெஜிஸ்லேச்சருக்கு கொடுத்தா தான் இது டெமோக்ரஸி, இது டெமோக்ரஸிக்கு பொருத்தம் இல்லை, தேர்ந்தெடுக்க அப்படி தான் இருக்குது. இதை ஒத்துக்கிட்டு தானே ஆட்சியில் உட்காந்துருக்கோம், இதை ஒத்துக்கிட்டு தானே பதவி பிரமாணம் எடுத்திருக்கோம். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் நிர்வாகத்தின் தலைவர் யார்? கான்ஸ்டியூஷன் சொல்லுது கவர்னர்னு சொல்லுதுங்க, நான் இந்த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலையே. இல்லை, இதே உச்சநீதிமன்றம் வந்து பிரைம் மினிஸ்டர் இதே கவர்னர் கேஸில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஷார்ட் ஹேண்டுன்னு சொன்னாங்களே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஷார்ட் ஹேண்டுன்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒன்று தெளிவாக வரணும், லெஜிஸ்லேச்சருடைய சூப்பர்மசியை நீங்கள் வந்து உயர்த்தி பிடிக்கணும்னா ஒரே ஒரு அவைத்தலைவர் உட்கார்ந்துக்கிட்டுலாம் உயர்த்தி பிடிக்க முடியாது. அதற்கு ஏற்ப நீங்கள் வந்து சட்டங்களை திருத்தணும், புதிய அரசமைப்பை உருவாக்கணும், அல்லது உங்களுக்கான அந்த அதிகாரங்களை உருவாக்கிக்கணும். இப்போ அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா கலிஃபோர்னியா ஆளுநர் சொல்கிறாரு, நான் உன்னை கட்டுப்பட மாட்டேன், எங்கள் ஃபெடரல் கான்ஸ்டியூஷனுங்கிறார். காசிநாதர் சொல்கிறாரு, நம்ம வந்து ஃபெடரல்ங்கிறது ஒரு அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் சொல்கிறார். அதெல்லாம் வச்சு வெளியில் போகிறேன். நம்ம ஒரு ஞாபகம் வச்சுங்க, நம்ம இங்கே இதை பற்றி விவாதிக்கும் போது சென்ற முறை பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டை போன்ற ஒன்றுன்னு நான் சொன்னேன். ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொன்னேன். அதை ப்ரொசீஜரலாக சில விஷயங்களில் வந்து இவங்க இந்த ரெஃபரன்ஸ் நீர்த்து போக செய்திருந்தாலும், ஆனால் அந்த ப்ரொசீஜரலாக நீர்த்து போயிருக்க தவிர சாராம்சத்தில் சப்ஸ்டான்ஷியலாக அதே தான். ஓகே, நன்றி. அதான் முக்கியம். திரு ஜியா, நான் ரெண்டு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ் வருகிற போது தெலுங்கானா சபாநாயகருக்கு அவருக்கு இறைமை இருக்குது, சட்டமன்றத்தோட இறைமை அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்களை என்ன செய்வேன் பாருங்கன்னு கடுமையான கண்டனத்தை உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. இப்போ ஜனாதிபதிக்கோ கவர்னருக்கோ டிஸ்கிரிஷன் உண்டு, அவங்க எப்போனாலும் முடிவெடுத்துக்கலாம், அவங்க விருப்பப்பட்ட நேரத்துக்கு முடிவெடுக்கலாம், டைம் ஃப்ரேம் விதிக்க முடியாதுன்றவங்க ஸ்பீக்கர் விஷயத்தில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு ஒன்று. இன்னொன்று, சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு டிஸ்கிரிஷன் பவருக்கு இன்னொரு வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மாநில அரசை பல இடங்களில் கவர்னர்கள் கலைச்சிருக்காங்க, பரிந்துரைச்சிருக்காங்க, ஜனாதிபதிகள் அதை கையெழுத்திட்டு கலைத்திருக்கிறாங்க, நீதிமன்றம் தலையிட்டு அந்த கலைச்சது தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு அந்த பவர்ஸை பிரசிடென்ட்டுக்கும் கவர்னர்ஸுக்கும் கொடுத்தா எதிர்காலத்தில் உச்சநீதிமன்றம் அந்த பவர்ஸ்குள்ளே தலையிடாதா? ஒரு மாநில அரசையே அவங்க கலைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தலையிடுவாங்களா, தலையிட மாட்டாங்களா? இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுங்க சார்? அதாவது ஸ்பீக்கர் வேற, பிரசிடென்ட் கவர்னர் வேற. ஆர்டிகிள் 361 வில் நாட் அப்ளை டு ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு அது அப்ளை ஆகாது. ஸோ கவர்னர் அதில் வந்து அவர் வந்து 10th ஷெட்யூலில் ஆக்ட் பண்ணுற ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. அவரையும் கவர்னர் பிரசிடென்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. தேர்ஃபோர் அவருக்கு கொடுத்த டைரக்ஷன் வேறு, இவங்க 361 இவங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஹெட் ஆஃப் தி கண்ட்ரிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு டைம் லிமிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். அதனால் ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கவர்னரையும் இவரையும் கம்பேர் பண்ண முடியாது. அது ஒன்று. இப்போ ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்டிங்களா, அது என்ன கேட்டிங்க? அது 356 வந்து நாளைக்கு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தலையிடுமா ஜுடிஷியரி, தலையிடாதா? சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னாக்க இட் இஸ் நாட் இப்சிடிக்சிட். அதாவது அந்த 1993 ஜட்மெண்ட்டில் வந்து இதே கேஸில் அந்த ஸ்டேட் கலைக்கிற அந்த கேஸ் தான். அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியலும் கையில் இல்லாமல் நம்ம வந்து கலைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு, இதில் இருக்கிற சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு. ஸோ அது வந்து ஒரு அரசை கலைக்கும் பொழுது அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் இருக்கணும். அந்த ஆதாரங்களே இல்லாமல் இப்சிடிக்சிட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பொம்மை கேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு டைப் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஒன்று சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னொன்று அப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
ஒரு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ முடிவு பண்ணணுங்கிறதுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ 361 இருக்கிறதுனால அவர் மேலே வந்து எந்த டைரக்ஷன் கொடுக்க முடியாது. தெர் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் பார் அண்டர் 361. அதனால் கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மெதுவாக தான் முடிவு எடுத்தாக்க அதை வந்து கட்டுப்படுத்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம், ஒரு சீக்கிரம் முடிவு பண்ண சொல்லுங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அப்போவும் அவங்க சீக்கிரம் அப்படின்றதுக்கும் டிலேன்றதும் நாள் தானே கணக்கு. அந்த கணக்கு வைக்காம எப்படி ஒரு முடிவு வரும்ன்றது தானே திரு ரவிக்குமார் எழுப்பின கேள்வி. இனி ஒரு காலத்துல இதே மாதிரி ஒரு கேஸ் வந்ததுன்னா அப்ப ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை, அது வந்து நமக்கு ஒரு தீர்ப்பு சாதகமாக வந்தாக்கா அதை கொண்டாடுறதும், தீர்ப்பு பாதகமாக வந்தாக்கா அது வந்து திட்டுறதும் கூடாது, தவறு. ஒரு சட்ட பிரச்சனைனா சட்ட பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாதுன்னாக்கா இவங்க போய் ஆஜராயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் கீழே விழுந்து இந்த தேர்ஃபோர் பழைய ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம கவர்னர் ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும் அது. ஆனால் அதில் சொல்லப்பட்ட காரணங்கள் வந்து ஃபியூச்சரில் மற்ற ஜட்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது. ஓகே, நன்றி சார். கேள்வி உங்கள் நிறைவு பார்வை. என்ன தாக்கம் இருக்கும் இது எதிர்காலத்தில்? எதிர்காலத்தில் இது நான் எனக்கு தெரிஞ்ச ஆளுநர்கள் எல்லாமே ஒரு அரசியல் நோக்கோடு தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்கன்னு தெரியுது. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு மாநிலத்துடைய நலன் தொட்டோ ஒரு மக்களுடைய நலன் கருதியோ இது வந்து எதுவும் நடக்கிறதா மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பொதுவாகவே ஒரு அரசியல் பார்வையோடு தான் வராங்க. ஒவ்வொரு பில்லு வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சட்ட முன்வடிவும் அவங்க வந்து தடுக்கிறதில்ல. சில பிரச்சனைகளை அவங்க வந்து வேண்டுமென்றே காலதாமதப்படுத்துதல். இப்போ கூட ஒரு பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு விவாதம் வந்தது. இது எல்லா மாநில ஆளுநர்களும் வந்து பல்கலைக்கழக சட்டங்களை வந்து எந்த வித மாற்றமும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. இது ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சான்சலர்ன்ற பதவி வந்து கவர்னருக்கு கொடுத்தது. த சான்சலர் இஸ் அ க்ரீச்சர் ஆஃப் தி ஸ்டாச்சூட். அவர் வந்து சட்டத்தால் சான்சலர் ஆக்கப்படுவார். ஒரு மாநிலம் எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் சான்சலராக வேண்டான்னு முடிவு பண்ணால் அதை கவர்னர் நிராகரிக்கவே கூடாது. இன்ஃபேக்ட் அவருக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் வந்து உடனடியாக அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். புஞ்சி கமிஷன் இதை கூட சொல்லியிருக்காங்க. ஒரு வைஸ் சான்சலராக இருக்கணுன்றதுக்கு எந்த விதமான உரிமையும் கவர்னருக்கு கிடையாது. சட்டப்படி அப்படி இருந்தது. அவங்களுக்கு வந்து பேர்டனை குறைக்கணும். கவர்னருடைய வேலை பளுவை குறைக்க வேண்டுமானால் அவர்களெல்லாம் இந்த சான்சலர் பதவியை விட்டு கொடுக்கணுன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றிலே ஆளுங்கட்சிக்காகவோ இல்லை மாநில அரசியலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகவோ ஆளுநர் பதவியை பயன்படுத்துறதுனால தான் இது மாதிரி நடக்குது. இந்த தீர்ப்பு இதை வந்து இந்த போக்கை வந்து வலுப்படுத்தும். ஏன்னா இவங்க கிடப்பில் போடுவது, காலதாமதம் செய்வது எல்லாம் பழைய டாக்டிக். இன்றிலிருந்து கிடப்பில் போடவே வேண்டாம், நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு எல்லா மசோதாவையும் கொன்று விடலாம். அதுதான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம். ஆளுநர்கள் அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்ன செய்தாலும் அது அரசியல் சட்டப்படி செல்லும் என்று சொல்வது தான் இந்த தீர்ப்பு. டிஸ்கிரிஷன், நான் ஜஸ்டிஷியபிள் ரெண்டுமே தான். வானளாவிய அதிகாரம் வந்துடுச்சு. அதாவது ஒரு இடத்துல எதற்காக வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டோட தொடர்புபடுத்துகிறாங்க. ஏதோ மாநில அரசாங்கம் வந்து சட்டமன்றங்கள் எல்லாம் வந்து பல இடத்துல சொல்லியிருக்காங்க, ஏதாவது அதீதமான ஒரு சட்ட முன்வடிவை வந்து இவங்க நிறைவேற்றிருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க முடியுமா? அதை ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன் தான் அவங்களுடைய முக்கியமான பங்கு. அதை செய்யும் வகையில் அவங்க வந்து இது போன்ற அதிகாரங்கள் அவரோட இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறதை வந்து டயலாக் ப்ராசஸ்ன்றாங்க, டயலாகிக் ப்ராசஸ்ன்றாங்க. ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பும்போது குறிப்பிட்ட கேள்விகள் கேட்கலாம். இந்த ஷரத்து எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த குறிப்பிட்ட கிளாஸ் வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது, இந்த கிளாஸ் வந்து உங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டதா, காம்பிட்டன்ஸ் இருக்குதா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு டயலாக் செய்யலாம். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணும்போது என்ன டயலாக் வருது? அதில் ஒன்றுமே, அதையும் பார்ட் ஆஃப் டயலாகிக் ப்ராசஸ்னு இவங்க சொல்லிடுறாங்க. கான்ஸ்டியூஷனல் கான்வர்சேஷன் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தியிருக்காங்க. எந்தவித காரணமோ முகாந்திரமோ இல்லாமல் ஒரு சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பது எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் கான்வர்சேஷன்? அதை இது வந்து செல்லுபடியாகும். அப்படிப்பட்டு செய்தால் அதை கோர்ட் கேள்வி கேட்க முடியாது என்ற அளவுக்கு மெரிட்ஸில் போக முடியாது என்பதுதான் இந்த தீர்ப்பு.
அந்த வகையில் இது பாதகம் அந்த வகையில் இது வந்து மாநிலங்களுடைய உரிமையை கடுமையாக பாதிக்கும் தான் நினைக்கிறேன். இல்லை ஜுடிஷியல் ரெவியூ உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, judicial இல்லை ஜுடிஷியல் ரெவியூ லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூ as early as possibleனாலே முடிஞ்சு போச்சு டைம் லிமிட்டேஷன். இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சப்போஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவருக்கும் இலவச மடிக்கணினி கொடுக்குறோன்னு கொண்டு வர்றாங்கன்னா, அதில் அவர் அப்ரூவல் கொடுக்கலன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஆளுநர் வந்து பண்ணலைன்னா அவரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுலேயும் ஆகலைன்னா யூ ஹவ் டு அப்ரோச் த கோர்ட்டுங்கிறதையும் சொல்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் எல்லாத்துக்குமான இதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றி போடணும் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தேவையில்லாத விஷயங்கிறது. பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றி போடணும்னு நினைக்காதீங்க. இல்ல அப்படியெல்லாம் Time இல்ல limitation இல்ல எப்படி நீங்க கொடுக்க இந்த முடியும்? ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து காலதாமதப்படுத்தினா மட்டும்தான் வரும். வேற இது சூழ்நிலையில வந்து வராது. வித்தின் த பெர்வியூ ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர் நாட். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற புறம்போக்கு நிலம் பூரா முதலமைச்சருக்குன்னு ஒரு நீங்க சட்டமன்றத்தில் கொண்டு வர்றீங்கன்னு வைங்க, அது வித்தின் த பெர்வியூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் நாட்டுங்கிறத வந்து அவர் டிசைட் பண்ணணுமா இல்லையா? ஆர்டிகல் 167ல அவருக்கு அந்த அதிகாரம் அப்படி ஒரு மாநில அரசு சட்டம் ஏற்றுமா? இல்ல சொல்றேனா இல்லங்க, ஒரு நடக்கலாம்ல. எல்லாத்துக்குமான ப்ராபபிலிட்டியை தான் அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ல வந்து ஆச்சரியமா இருக்கு அதிமுக இப்படி பேசுறது. ஒரு மாநில கட்சி இல்ல எல்லா விஷயங்களையும் தான் அவங்க கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ல பேசுறாங்க. Okay. அப்படி ஒரு தவறான ஒரு இதை வந்து ஒரு முதல்வர் எடுக்கிறாருன்னா அதை வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பண்ண நிராகரிங்க. அதை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஆளுநருடைய கடமையா இல்லையா? நீங்க நிராகரிங்க. ஏற்கனவே உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். அவருடைய அதிகாரத்தை கொஸ்டின் பண்ற போது அவர் அதை கடமை போடுறாரு. இல்ல அரசியல் சட்டத்துக்கு விரோதமா ஒரு சட்டம் இருந்ததுன்னா அதை வந்து நீதிமன்றம் எப்படியும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. இதை வந்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் அந்த ஜுடிஷியல் ரோலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு சட்டம் ஒரு ஒப்புதல் அளித்தா அதனால் பாதிக்கப்பட்டவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்க. அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா உட்படலையான்னு கோர்ட் எப்படியும் தீர்மானிக்க போடுது. இந்த ப்ராசஸ்லேயே ஒரு சட்டத்தை கொள்வது இது சரியான நிலைப்பாடான்றது மட்டும்தான் யோசிக்கணும். அதாவது ஏப்ரல் தீர்ப்பினுடைய சாரத்தை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு, அதில் மாற்றம் இல்லை. சில நடைமுறைகள் அதில் சொன்னதை இவங்க வந்து கைவிடுறாங்க. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டாம்னா, இதற்கு முன்பு வந்திருக்கிற தீர்ப்புகளை எல்லாம் இது ரத்து பண்ணிடல. உதாரணமாக பொம்மை தீர்ப்பு. சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது டிஃபரண்ட் ஃப்ரம் சப்ஜெக்டிவிஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ பொம்மை தீர்ப்பு வந்து அந்த சப்ஜெக்டிவிஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடிச்சிடுச்சு. அது காரணம் சொல்லணும், விளக்கம் சொல்லணும், சுலபத்தில் செய்ய முடியாது. ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போக முடியாது. எனக்கு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று பண்ண முடியாது. அப்படி ஒரு நிலை இருந்துச்சு கடந்த காலத்தில். நமக்கு தெரியும் தமிழ்நாடு உட்பட. கால நிர்ணயத்தை பத்தி ஐயா என்ன சொல்றாங்க அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். பேசிட்டாரு. கால நிர்ணயம் டிஃபர்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ். இன்னைக்கு கூட கால நிர்ணயத்தை இவங்க கைவிடல. பொதுவான ஒரு கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஓகே. பர்டிகுலர் கேஸ்ல இன்னைக்கும் கால நிர்ணயம் உண்டு. பழைய கால நிர்ணயத்தை இவங்க கைவிடவும் இல்லை, மாத்திரவும் இல்லை. நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.